வேல்மாறல் நேயர்களுக்கு வணக்கம். சிவன் ஏன் சுடுகாட்டில் அமர்ந்திருக்கிறார்? இந்த ரகசியத்தை தெரிஞ்ச பிறகு சிவனை வேற மாதிரி பார்ப்பீங்க. எல்லா கடவுளும் தங்க அரண்மனையில் இருக்கும்போது சிவபெருமான் மட்டும் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறாரு? ஏன் அவன் ஒரு உடம்புல சாம்பல் பூசி இருக்கிறாரு? ஏன் பேய் பிசாசுகள் இருக்கும் இடத்துல தான் சிவன் இருப்பதா புராணங்கள் சொல்லப்படுது? இதற்கு பின்னால இருக்கும் உண்மை சாதாரணதும் இல்லைங்க. சுடுகாடு மனிதன் கடைசியாக வாழும் இடம். அங்கதான் பணம், அதிகாரம், அழகு, பெருமை எல்லாமே சாம்பலாயிருது. அதனாலதான் சிவன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்துல நிலையானது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மனிதனுக்கு நினைவுபடுத்தத்தான் அந்த இடம். சிவன் சுடுகாட்டில் இருப்பது பயத்தை காட்டுவதாக இல்லை. ஒரு நாள் நீயும் அங்கதான் வரப்போற அப்படிங்கிறத நினைவு ஊட்டுற விதமா தான் இருக்கு. அதனாலதான் சிவன் உடம்புல சாம்பல் பூசிக்கிறாரு. ஏன்னா மனித உடம்பில் கடைசி நிலை சாம்பல். புராணங்கள்ல சொல்லப்படுவது இரவு நேரங்கள்ல சுடுகாட்டில் சிவனின் சக்தி அதிகமா இருக்குமா. அதனாலதான் சித்தர்கள், அகோரிகள் அந்த இடங்கள்ல தியானம் செய்யறாங்க. ஏன்னா பயம் இல்லாத மனசுக்குத்தான் ஆன்மீக சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு. சிவன் அரண்மனையில் அமரவில்லை. ஏழை, அனாதை, இறந்த உடல், அழுகை இருக்கும் இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஏன்னா உலகம் வெறுக்கும் இடத்துல கூட நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் சிவபெருமான் அங்கு அமர்ந்திருக்கிறார். அதனாலதான் பெரியவர்கள் சொல்றாங்க, சிவனை உண்மையாகவே புரிந்தவன் அகங்காரத்தை இழந்து விடுவார்கள். ஏன்னா சுடுகாடு ஒரு இடம் மட்டுமல்ல, அது மனிதன் கடைசியில் எதையும் அடுத்துச் செல்ல முடியாது என்பதை சொல்லும் அமைதியான உண்மை. அடுத்த முறை சிவபெருமானை பார்க்கும்போது அவரின் சாம்பலையும் சுடுகாட்டையும் பயமா பார்க்காதீங்க. அது வாழ்க்கையின் உண்மையை சொல்லும் அமைதியான பாடம் அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கிங்க. சுடுகாட்டில் அமர்ந்தவன் சிவன். ஏன்னா அங்கதான் மனிதன் அகங்காரம் இறக்கி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.